சாய் சிவானியோட பெரியமா நான். சிவானி பாபாவின் அருளால் பெற்றெடுத்த குழந்தை அவ. பாபாவுடைய அருள் ஆசீர்வாதம் அவளுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும், இருக்கு. அதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப தத்ரூபமாக பாபாவின் அருளால் தான் அந்த குழந்தை பெற்றெடுத்தா. அவள் சொல்லும்போதெல்லாம் எனக்கும் சந்தோஷம் ரொம்ப இருந்தது. பாபாவுடைய அருள் ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும், கிடைச்சிருக்கு. அவருடைய பர்த்டே செலிப்ரேட்காக நானும் எங்கள் வீட்டுக்கு பெரியம்மா நாங்கள் 2 பேரும் அவங்களோட வந்திருக்கோம். எப்பவும் பர்த்டே இங்கே தான் அவளும் கொண்டாடிட்டு இருக்கா. இது நிச்சயமாக நிலச்சி நிற்கணும் பாபாவோட அருள் ஆசீர்வாதத்தால். எப்பவும் இங்கே அவள் செலிப்ரேட் பண்ணணும், அதுதான் எங்களோட ஆசை. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். பல கோடி நன்றிகள் வழித்துணை பாபாவுக்கு. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஒரு பாட்டு, ஓம் சாய்ராம் என்று சொல்லி பாருங்க, சொல்லுங்க. ஓம் சாய்ராம் என்று உங்க எங்க துன்பம் எல்லாம் ஓடி போகுங்க. ஓம் சாய்ராம் என்று சொல்லி பாருங்க, ஓடி போன இன்பம் எல்லாம் வந்து சேருங்க. சூப்பர். எல்லாரும் பாபாவுடைய பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப துன்பப்படுவாங்க. பாபாவை கும்பிட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது ஏன் அப்படின்னா, கஷ்டப்படும் போது தான் கடவுளை நினைப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படும் போது பாபா நினைப்பாங்க. எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது அப்படின்ற மாதிரி. தலை முழுக போகுது, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, கடன் என்னால் கட்ட முடியாமல் ஒரு கஷ்டம், இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள காப்பாற்றுறவர் சாய் பாபா. அதுக்கு உதாரணம் நான் கூட இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது யாரும் கஷ்டப்படாதீங்க, நோய் தீர்க்கிற மருந்தாக அவர் இருப்பார். இப்போ இந்த சாய் சிவானி, இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா பாடுறாங்க, அறிவாக இருக்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க, அறிவு இருக்காது, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. ஸோ இந்த பிள்ளைக்கு பிறக்கும்போதே இவங்க தாயுடைய கருவிலேயே மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி குறை இருக்குது, இதயத்தில் குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பெற்றுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த தாய் கண்டிப்பாக நான் பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எடுத்து, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கம்மா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பாபா எங்க செய்கிறோம். இந்த தாய் கருவில் இருக்கும்போது இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த தாய் என்ன சொன்னாங்க, இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் கொடுத்த வரம், அதை நான் வாங்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றெடுத்துக்கிட்டாங்க. பெற்றெடுத்த குழந்தை இன்னைக்கு 10 மாத தங்கமாக இருக்குதுங்க. இந்த தங்கத்துக்கு ஒரு குறையும் இல்லாமல் இந்த தங்கம் நல்லா வளர்ந்து இந்த பிள்ளை அறிவுடனும் ஆயுளுடனும் இருந்து இந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு வாரிசாக வரணும். இந்த பிள்ளை நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த குடும்பத்திற்கு, இந்த வம்சத்திற்கு ஒரு நல்ல வாரிசாக வரணும் அப்படிங்கிறது நம்ம பிரார்த்தனை. நம்ம எத்தனையோ குழந்தைகளை பார்த்துருக்குறோம். இந்த குழந்தையும் பாபா கிட்ட வேண்டிட்டு பிறந்த குழந்தை தான். எத்தனையோ அற்புதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தை
எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பிறந்த நாளுக்கு, சாய் சிவானோட பிறந்த நாளுக்கு இங்கே வருவீங்க, அப்படி தானே? வருவாங்க. இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி 100 வருஷத்துக்கு இங்கே வரணும். 100 ஆண்டு வந்து நெடிய புகழுடனும் நல்ல ஐஸ்வர்யத்துடனும் இந்த குடும்பத்திற்கு நல்லதொரு ஆணிவேராக இருந்து ஆலமரமாக இருந்து இந்த பிள்ளை வளரணும், வாழணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனைக்கு ஒரு வேண்டிக்கிறது. இது சாய்ங்கிறதுக்கே இந்த பாப்பாவுக்கு நான் தர்றேன். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய பாபாவுடைய பிரசாதத்தை நாம் தர்றோம். இதுவே பாபாவுடைய பிரசாதம், இதுவே மருந்து. பாபாவே மருத்துவர். பாபா மருத்துவராக இருந்து இந்த பிள்ளையினுடைய இதயத்தை சரி பண்ணணும். எப்போவுமே வருடா வருஷத்துக்கு வருதையா, வருடம் இந்த பிள்ளைக்கு 4 வருஷத்துக்கு வருது. 4 வருடத்திற்கு ஒரு முறை இந்த பிள்ளையினுடைய இதயத்தை மறுபடியும் அந்த வால்வு அது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி திருப்பி அதை சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், சாயப்பாவுடைய ஒரு சேவகனா, சாயப்பாவுடைய ஒரு பக்தனா உங்களுடைய சார்பில் நாம் எல்லாரும் சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளை எப்படி வளருதோ அதே மாதிரி அந்த பிள்ளையினுடைய இதயத்தில் இருக்கிற அந்த வால்வும் கூட நல்ல வளர்ச்சி அடைந்து நல்லா வேலை செய்து அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மன்றாடி அப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். சரியா? இதே மாதிரி தொடர்ச்சியாக வரணும், குடும்பத்தோடு வரணும், சந்தோஷமாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கொடுக்கணும். பிரார்த்தனை செய்கிறது. ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம். சாய் சிவானி, சாயப்பாவோட பேத்தி, எனக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. சாய் சிவானி, அங்க பாருங்க, அங்க சாயப்பாவோட பேத்தி, இன்னைக்கு பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஹேப்பி பர்த்டே. அங்க சொல்லுங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஹேப்பி பர்த்டே. பிளேட் இருக்கா? இந்த மேல அங்க இருக்க பாருங்க. இந்த பால் இருக்க பாருங்க. இருக்காங்க. மேல அம்மாக்கு வாயில் வைங்க. அம்மா கூட்டி விடுங்க. அம்மா பசங்க நீங்க கூட்டி விடுங்க. குழந்தை கூட்டி விடுங்க. இந்த பக்கம் வாங்க. பாபா கொடுங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் துளி எடுங்க. ஓம் சாய்ராம் சொல்லுங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம் சொல்லுங்க. ஓம் சாய்ராம். 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 நீ வச்சுக்கோமா. இங்க பாரு. அதான் வேணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெருப்பா ராஜேஷ் அம்மா சீக்கிரம் ராஜேஷ் சார் வாங்க. அப்பா மறுபடியும் ராஜகுடியா என்ன சொல்றாங்க? கிட்டவா அம்மாக்கு. அம்மா பெருசா? அம்மா பெருசா? பெருமா கூட்டு Happy birthday, சின்னக்குட்டி, sweet baby.
இங்க வா தாத்தா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுங்க இரு. பரவாயில்ல அது இதுல வச்சு அது வேண்டாம் ஷால் இதுல வை அப்புறம் எடுப்பேன் நீங்கள் ராம்குமார் இருக்கணும். பரவாயில்ல சரி இது மொத்தம் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க இல்லையா மொத்தம் நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க இல்லையா மொத்தம் நீங்கள் தானே எனக்கு கொடுத்துருங்க. இல்ல இல்ல பாபா ம் பாபா இந்தாங்க. பார்க்கலாமா? இப்ப யார் சாப்பிடுறாங்க? பாபாவா சிவானியா? யார் ஃபர்ஸ்ட்? சிவானி ஃபர்ஸ்ட். பாபா அப்ப பாபா சொன்னீங்க. பாபா வைக்க மாட்டீங்களா வச்சிருக்காங்களா எங்க பாபா அவர் சாப்பிட்டு இருக்காரு அவர் நல்லா சாப்பிட்றாரு சிரிக்கிறாரு சிரிக்கிறார் பாருங்க. சாப்பிட்றாரு சிரிக்கிறாரு அப்போ சாப்பிட முடியாமல் சிரிக்கிறாரா சரி ஓம் சாய்ராம். என் பேர் உமா. நாங்கள் வேப்பம்பட்டிலேருந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் சாய் வேண்டிக்கிட்டு பிறந்தது தான் சிவானி, சாய் சிவானி. வழித்துணை பாபா வேண்டிக்கிட்டு தான் பிறந்தது. இவளுக்கு பிறக்க வயிற்றில் இருக்க சொல்லி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டாங்க, கழிச்சிட்டு சொல்லிட்டாங்க. இல்லை நான் பெற்றுக்கிறேன், நாங்கள் எந்த தைரியத்தில் பெற்றுக்கிறோமான்னு அவங்க கேட்டாங்க டாக்டர். நான் பாபாவை தான் காட்டினேன். அவர் இருக்கார், அவர் காப்பாற்றுவாருன்ட்டு. இது வரைக்கும் வழித்துணை பாபா தான் இவளை காப்பாற்றிட்டு இருக்காரு. 2வது ஆப்ரேஷன் 3வது ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. இது வரைக்கும் பண்ணலை. ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனோட விட்டாச்சு. அவர் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு பாபா. இது வரைக்கும் குழந்தை நல்லா இருக்கா. இப்போ 5வது வருஷமாக வந்து அவர் கோயிலில் வந்து கேக் வெட்டிருக்கோம் நாங்கள். அவர் தான் எங்களுக்கு, எனக்கும் என் குழந்தைக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பாபா தான், வழித்துணை பாபா தான் எங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டியாக இருக்கார். ஓம் சாய்ராம்.